முதல் எழுத்தும் இரண்டாவது அடியோட முதல் எழுத்தும் ஒன்றி வருவதுதான் அடிமோனை. இப்ப தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதுல பாருங்க மேல ஒரு தே இருக்கு, இங்க தே இருக்கா அப்படின்னா அடிதோறும் முதல் எழுத்து ஒண்ணு போல வருது அப்படிங்கறதுனால இதுக்கு பேர் வந்து என்ன மோனைன்னு அர்த்தம், அடிமோனை அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது சீர்மோனை. இப்ப சீர்மோனைன்னா என்ன அப்படின்னா சீர்தோறும். இப்ப இங்க பாருங்களேன், இதுல என்ன இருக்கு, சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அர்த்தம். இப்ப சீர்தோறும்னா என்ன பாருங்க, இந்த துப்பா இருக்கு, துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி இப்ப நேரா இருக்கா, நேரா இருக்கு, இது சீர். மேலையும் கீழையும் இருந்துச்சு அப்படின்னா அடின்னு அர்த்தம். இப்ப நேரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீர் அப்படின்னு அர்த்தம். இந்த சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை. இப்ப இதுல பாருங்க துப்பா இருக்கு, தூ இருக்கா, துப்பாய தூ இருக்கு, துப்பாக்கில என்ன இருக்கு, தூ இருக்கு, துப்பா இருக்கு, தூ. இப்படி எல்லாமே ஒண்ணு போல இருக்கா, அப்படி சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனைன்னு அர்த்தம். அப்போ மோனைனா என்னது, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு அர்த்தம். மோனையில ரெண்டு டைப் இருக்குன்னு அர்த்தம், அடிமோனை சீர்மோனைன்னு அர்த்தம். அடிமோனைனா மேல ஒரு அடி கீழே ஒரு அடி ஒண்ணு போல இருக்கணும். சீர்மோனைனா இருக்கணும். எல்லாரும் துப்பா இருக்கு, துப்பாய துப்பாக்கி துப்பா இருக்கு, அப்படி வந்து சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சீர்மோனை தான் 7 வகைப்படும். சீர்மோனை தான் இதுல நம்ம எல்லாரும் அதாவது நம்ம தெரியாம என்ன சொல்றோம் அப்படின்னா அடிமோனை சீர்மோனை இதோட சேர்த்து தான் அந்த கீழே இருக்கிற மோனை எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. முதல்ல மோனை ரெண்டு வகை தான். மோனை வந்து அடிமோனை சீர்மோனை 2 வகை தான். சீர்மோனை தான் எத்தனை வகைப்படும் அர்த்தம், 7 வகைப்படும் அர்த்தம். சீர்மோனை தான் 7 வகைப்படும். அதுல நம்ம மாற்று கருத்தே இல்லக்கா. ஒரு கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க மோனை 8 வகைப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மோனை 8 வகை இல்ல, மோனை 2 வகை தான். அடிமோனையும் சீர்மோனை தான். சீர்மோனை தான் 7 வகைப்படும். சீர்மோனை தான் 7 வகைப்படும். இது ஒரு ஒன்வேர்டே இருக்கு, சீர்மோனை 7 வகைப்படும். இப்ப அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் மோனை பேர் வந்து இணை மோனை அப்படின்னு அர்த்தம். இணை அப்படின்னா இப்ப நம்ம மொத்தம் சீர் சொல்லியிருக்கோம்ல, திருக்குறள் மொத்தம் எத்தனை சீர் இருக்கு, 2. திருக்குறள்ல 7. முதல்ல மேல 4 இருக்கும், கீழே எத்தனை இருக்கும், 3 இருக்கும். மொத்தம் 7 இருக்குல்ல. அந்த 7 சீர்ல இருக்கு அப்படின்னா அதுல வந்து 1ஆவதும் 2ஆவதுலயும் வந்து முதல் எழுத்து ஒண்ணு போல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இணை அப்படின்னு. இப்ப துப்பா இருக்கு, துப்பாய், அதுல எல்லாமே இருக்கு. அந்த லெட்டர்ஸ்ல இருக்கு. அந்த 2 லெட்டர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இந்த 2 இருக்கா, அப்படியே அது இணை மோனைன்னு அர்த்தம். இது இப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப மொத்தம் 7 சீர் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதுல 1 2 அடுத்தடுத்து இருக்கு. நீங்க அப்படி ஈஸியா ஞாபகத்தை வச்சுக்கோன்னா அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னா இணை மோனைன்னு அர்த்தம். அடுத்தடுத்து முதல் எழுத்து ஒண்ணு போல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன மோனை, இணை மோனை. அடுத்தடுத்துனா 1 2, அடுத்ததுனா என்ன 2 3 அப்படி இருக்கும். அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன மோனை, இணை மோனை. இணைனாலே வந்து துணை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். துணைனா பக்கத்து பக்கத்துல ஒண்ணு போல இருக்கும் அப்படியே நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். இணைனா எடுத்து பக்கத்துல ஒண்ணு போல துணையோட இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது பொழிப்பு. பொழிப்புனா ஒண்ணு விட்டு ஒண்ணு தள்ளி தள்ளி இருக்கும், ஒண்ணு விட்டு ஒண்ணு தள்ளி தள்ளி. இப்போ முதல் சீர்ல வந்து முதல் எழுத்து ஒண்ணு போல இருக்கு அப்படின்னா 2ஆவது இல்லாம 3ஆவது இருக்கும். 3ஆவது எப்படி இருக்கும், ஒண்ணு போல இருக்கும். அது வந்து என்ன மோனைன்னு அர்த்தம், பொழிப்பு மோனை. பொழிப்புன்னா என்னது, ஒண்ணு விட்டு ஒண்ணு தனித்தனியா இருக்கும் அர்த்தம். 1ல இருக்கு முதல் எழுத்துனா அடுத்து 3ஆவதுல தான் முதல் எழுத்து எப்படி இருக்கும், ஒண்ணு போல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இணைனா என்னது, அடுத்தடுத்து. பொழிப்புனா என்னது, ஒண்ணு விட்டு ஒண்ணு. ஒரு ஊ அப்படின்னா ஒரு ஊர் தள்ளி அப்படி நம்ம ஞாபகம் சொல்லிடலாம். ஒரு ஊரு தள்ளி. இப்போ 1ல முதல் எழுத்து ஒண்ணு போல இருக்கும், அடுத்து 4ஆவது சீர்ல தான் என்ன இருக்கும், ஒண்ணு போல இருக்கும்னு அர்த்தம். இப்படி ஞாபகம் சொல்லுங்க. இணைனா என்னது, துணை, அடுத்தடுத்து இருக்கும். பொழிப்புனா என்னது, ஒண்ணு விட்டு ஒண்ணு தள்ளி. ஒரு ஊனா என்னது, ஒரு ஊர் தள்ளி. 1ல முதல் எழுத்து ஒண்ணு போல இருந்துச்சுன்னா அடுத்து 4ல தான் முதல் எழுத்து எப்படி இருக்கும், ஒண்ணு போல இருக்கும். அப்ப நீங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். இணைனா அடுத்தடுத்து, பொழிப்புனா ஒண்ணு விட்டு ஒண்ணு, ஒரு ஊனா 1க்கு அடுத்து 4 தான். 1க்கு அடுத்து முதல்ல 4 இது இருக்கா, முதல்ல நம்ம துப்பா இருக்குல தூ இருக்குன்னா கடைசியில தான் தூ இருக்கும். ஒரு ஊர் தள்ளி போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்ன அர்த்தம், ஒரு ஊ. அது பேர் என்ன அர்த்தம், ஒரு ஊ. கூளைனா என்ன அப்படின்னா வரிசையா 3 1 2 3 1 2 3 வரிசையா 3மே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், கூளை மோனைன்னு அர்த்தம். கீழ்கதுவாய் அப்படின்னா 1 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்காது 4 இருக்கும். 1 2 4 நீங்க இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப கீழ்கதுவாய்னா 1 2 4. அதே மேற்கதுவாய்னா 1 3 4 அர்த்தம். கீழ்கதுவாய்னா 1 2 4 இருக்கணும். மேற்கதுவாய்னா 1 3 4 இருக்கும். முச்சுனா எல்லாமே இருக்கும். முதல்ல 4 இருக்கா, 4 இருக்கும். அப்ப இந்த துப்பா
துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி இது என்ன மோனைன்னு அர்த்தம் முச்சு மோனைன்னு அர்த்தம் ஏன்னா இது எல்லாமே என்ன இருக்கு நாலுலயுமே இருக்கு அப்ப நீங்க இத நம்பர் பண்ண எடுத்துக்கலாம் 1 2னா இணை 1 3னா பொழிப்பு 1 4னா ஒரு ஊர் தள்ளி 1 2 3னா குலை 1 2 4னா கீழ் கதுவாய் 1 3 4னா மேற்கதுவாய் முச்சுனா நாலுமே இருந்தா வந்து முச்சு மோனைன்னு அர்த்தம் நாலுமே இருந்தா முச்சு மோனை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இணைனா 1 2 பொழிப்புனா 1 3 இது கூட நீங்க ஞாபகம் இணைனா அடுத்தடுத்து பொழிப்புனா 1 விட்டு 1 ஒருமுனா 1 4 மாத்தலாம் கூடைனா வரிசையா முதல் 3 இந்த இடத்துல கீழ் கதுவாய் இருக்கா கீழ் கதுவாய் இப்போ நம்ம சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கீழ் கதுவாயில 3 பிடிக்காது கீழ் கதுவாயில என்ன பிடிக்காது அர்த்தம் 3 பிடிக்காது 3 மட்டும் இல்லன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது பாருங்க 1 2 4 இருக்கா என்ன இல்ல 3 இல்ல மேற்கதுவாயில என்ன இல்ல 2 இல்ல கீழ் கதுவாயில என்ன இல்ல 3 இல்ல மேற்கதுவாயில 2 இல்ல கீழனா 3 இல்ல மேலனா என்ன இல்ல 2 இல்ல ஞாபகம் வச்சுக்கணும் முச்சுனா என்ன இருக்கு எல்லாமே வரிசையா எல்லாமே என்ன சின்ன அர்த்தம் இருக்கும் இதுதான் வந்து என்ன மோனைன்னு அர்த்தம் சீர்மோனையில உள்ள 7 வகைகள் சீர்மோனையில உள்ள 7 வகைகள் இணை மோனை பொழிப்பு மோனை ஒருவு மோனை கூளை மோனை கீழ்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனை முச்சு மோனை சரியா முச்சு கீழ்கதுவாயில என்ன இல்ல 3 இல்ல மேற்கதுவாயில என்ன இல்ல 2 இல்ல சரியா மேலக்கு கீழ்கதுவாயில 3 இல்ல மேற்கதுவாயில 2 இல்ல அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முச்சுனா எல்லாமே என்ன செய்யும் அர்த்தம் இருக்கும் அப்படி அர்த்தம் எல்லாமே என்ன செய்யும் இருக்கும் இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இப்ப இணை மோனை என்ன சொன்னா அடுத்தடுத்து சொன்னோம் ஞாபகத்துல இருக்கா இணைனா துணை அப்படின்னு சொன்னேன் இப்ப இதுல பாருங்க இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் இது ஒரு சீர் இடிப்பாறைங்கிறது ஒரு சீர் இல்லாதது ஒரு சீர் ஏமராங்கிறது ஒரு சீர் மன்னன்ங்கிறது ஒரு சீர் இங்க அடுத்தடுத்து இருக்கு அடுத்த